பட்டியலின மக்களின் பிரதிநிதித்துவம் குறித்து முதலமைச்சர் விஜய் கருத்து தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எத்தனை அமைச்சர்கள் பதவி வழங்கப்பட்டன என கேள்வி எழுப்பிய அவர், தற்போதைய ஆட்சியில் பட்டியலின மக்களைச் சேர்ந்த 8 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சமூக நீதி மற்றும் அனைத்து சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நீதி அரசு, சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். சட்டமன்ற செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தை முதலமைச்சர் ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட உரைகளை மட்டுமே வாசித்து வருவதாக விமர்சித்தார். மேலும் ஸ்கிரிப்டை பேசி முடிக்கும் வரை யாரும் கட் சொல்லக்கூடாது என கிண்டலாக கருத்து தெரிவித்தார். அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்றைக்கி சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்றைக்கி மாற்றி காட்டியிருக்கிறாரு. தாவேகா அரசுக்கு ஆதரவு வழங்கியதற்கான காரணத்தை சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் விளக்கியுள்ளார். தாவேகாவுக்கு சிபிஎம் ஆதரவு அளிக்கவில்லை என்றால் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவே நடைபெற்றிருக்காது என்றும், மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே சிபிஎம் ஆதரவு வழங்கியதாக சண்முகம் கூறினார். ஆதரவு என்பதை பகிரங்கமாக வெளிப்படையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை அப்படி நாங்கள் ஆதரவு அளிக்காமல் போனால், அன்றிருந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆதரிக்காமல் போயிருந்தால் 10ஆம் தேதி பதவியேற்பு என்பதே நடந்திருக்காது. அதற்கு மாறாக 10ஆம் தேதிக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது. மறைமுகமாக பிஜேபி ஆட்சி நடத்தக்கூடிய வகையில் இங்கே ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பதை எங்களால் ஏற்க முடியாது. ஆகவே அதை தடுப்பது என்கிற நோக்கத்தோடு தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்ற மின்சாரத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை நாளை மறுநாள் வெளியிடப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறையின் தற்போதைய நிலை மற்றும் செயல்பாடுகள் குறித்த விவரங்கள் வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்றார். மேலும் நான் முதல்வர் திட்டம் முடக்கப்படவில்லை என்றும் அதன் பெயர் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு உரிய பதில் அளிக்காமல் செயல்படுவதாக அவர் விமர்சித்தார். மேலும் சட்டமன்ற நடவடிக்கைகள் சினிமா காட்சிகளைப் போல நடக்கக்கூடாது என்றும், மக்களின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளித்து விவாதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே கத்தியுடன் சுற்றித் திரிந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் ECR சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக வந்த 2 சக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பட்டாக்கத்தை பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். இதையடுத்து ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் அருகே 9 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். அரகண்டநல்லூர் அருகே நடைபெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் குற்றச்சாட்டு உறுதியானதை தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சம்பவம் தொடர்பாக மகளிர் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் அருகே ஆம்னி பேருந்தின் கண்ணாடியை உடைத்து ஓட்டுநர்களை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற தனியார் ஆம்னி பேருந்தை வழிவிடவில்லை என கூறி கார் மற்றும் 2 சக்கர வாகனங்களில் வந்த சிலர் வழிமறித்து தகராறில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பேருந்தின் கண்ணாடியை உடைத்ததுடன் ஓட்டுநர்களையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் சம்பந்தப்பட்டவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
விழுப்புரத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை முறையாக செயல்படுத்த வலியுறுத்தி விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்க வேண்டும், ஆண்டுக்கு 140 நாட்கள் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் பணியிடங்களில் புகைப்படம் எடுக்கும் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்று மாயமான 3 மீனவர்களை தேடும் பணியை துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 3 மீனவர்கள் கடந்த 15ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் இதுவரை அவர்களின் நிலை குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. மாயமான மீனவர்களின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை வைக்க முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மீனவர்களை தேடும் பணியை விரைவுபடுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து உறவினர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கம்பளிக்கரான்குப்பம் கிராமத்தில் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி ஆதி திராவிட மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கு சொந்தமான காலி நிலத்தை தகுதியான குடும்பங்களுக்கு மனைப்பட்டாவாக வழங்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் அந்த நிலத்தில் விளையாட்டு திடல் அமைக்கும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தி அரசே தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டன. கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பு சார்பில் வெப்ப காப்பகம், காற்று மெத்தைகள் மற்றும் தலையணைகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த உபகரணங்களை மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் உதயகுமார் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜேஷ் பெற்றுக்கொண்டனர். சமூக நலன் மற்றும் பொது சுகாதார மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு இந்த நன்கொடை வழங்கப்பட்டதாக அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அப்போது விஜய்க்கு நீண்ட ஆயுள், நல்ல உடல்நலம் மற்றும் மக்கள் சேவையில் மேலும் பல வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த தொலைபேசி உரையாடலின் போது அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் உடனிருந்தார். நல்லா போயிட்டு இருக்குல்ல, வாய்ஸ் நல்லா பண்ணுங்க. டெய்லி பேசியிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணி பார்த்துங்க. ஓகே, வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும். நான் நேரம் பார்க்குறேன். தேங்க்யூ. நன்றிப்பா. நல்லா தேங்க்யூ. வாழ்த்துக்கள். புதுச்சேரியில் தென்னங்கூற்று விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். கேரளா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்படும் தென்னங்கூற்று நகரின் பல்வேறு பகுதியில் தள்ளுவண்டி கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. உடலுக்கு தேவையான நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இயற்கை உணவாக கருதப்படும் தென்னங்கூற்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. ஒரு தென்னங்குற்று ரூபாய் 30 முதல் ரூபாய் 100 வரை விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் அதன் விற்பனையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது வியாபாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நகரின் முக்கிய வர்த்தக பகுதியாக உள்ள ரங்கப்பிள்ளை வீதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையில் நகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது கடைகளின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த சில பொருட்கள் அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் சிபிஎம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எரிபொருள் விலை உயர்வால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக கட்சியினர் குற்றம் சாட்டினர். மேலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தி மக்களின் வாழ்வாதார சுமையை குறைக்கும் நடவடிக்கைகளை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் மாநில மற்றும் பகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க மொழியான் குளம் வரும் 26ஆம் தேதி திறந்து வைக்கப்பட உள்ளது. அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அருகே அமைந்துள்ள இந்த 1000 ஆண்டுகள் பழமையான குளம் கிராம மக்கள் மற்றும் தனசுந்தரம்பாள் தொண்டு நிறுவனத்தின் முயற்சியால் சீரமைக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு குளத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க உள்ளார். மேலும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்க உள்ளனர்.
கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆய்வு செய்தார். அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பள்ளியின் அடிப்படை வசதிகள் மற்றும் மாணவர்களுக்கான மதிய உணவின் தரத்தை நேரில் பார்வையிட்டார். மாணவர்களுக்கு வழங்கப்படவிருந்த உணவு வகைகளை சுவைத்து பரிசோதித்த அவர் தரம் மற்றும் சுவை குறித்த ஆலோசனைகளை வழங்கி மாணவர்களுக்கு சத்தான மற்றும் தரமான உணவு வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்வேறு சேவைகளுக்கான கட்டணங்களை உயர்த்த கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. கோவில் பராமரிப்பு மற்றும் சேவை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் கட்டண உயர்வு தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு குறித்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது ஆட்சேபனைகள் அல்லது கருத்துக்களை ஜூலை 7ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தொடர் விடுமுறை மற்றும் மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் சொந்த ஊருக்கு பயணம் செய்யும் மக்களின் வசதிக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 26ஆம் தேதி முதல் தொடர்ந்து 3 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமோனியா வாயு கசிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை மற்றும் ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதுடன் சம்பவத்துக்கான காரணங்களை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான உதவிகளை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். ஓசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1488 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் அணை நீரில் ரசாயன கழிவுகள் கலந்ததாக கூறப்படும் நிலையில் பனிப்பாறைகளைப் போல் நுரை பொங்கி காணப்பட்டதால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். அணை மற்றும் நீர்வரத்து பகுதிகளில் நுரை படர்ந்த காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கணினி மற்றும் கேமிங் மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் கட்டிடம் முழுவதும் தீ வேகமாக பரவியதால் பலர் சிக்கிக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் மீட்பு பணிகளையும் தீவிரப்படுத்தினர். சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பீபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நியூசிலாந்தை 3-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி எகிப்து அபார வெற்றி. குரூப் சுற்று போட்டியில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் எகிப்து அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 3 கோல்கள் அடித்து வெற்றியை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் அர்ஜென்டினா அணி 2-0 என்ற கோல் கணக்கில் எதிரணியை வீழ்த்தி முக்கிய வெற்றியை பதிவு செய்தது.